மனக்கடவோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கிற ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 2வது ஞாயிறை காண தேவரீர் எங்களுக்கு தந்திருக்கிற தருணத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்று வேதம் சொல்லுகிறபடியே ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது சேவிக்க எங்களுக்கு பலன் தாரும். எங்களோடு கூட இடைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆராதனை கீதம் 415 200 ஆண்டு கீதம் 30 பாடுவோம். ஆராதனை கீதம் 415 200 ஆண்டு கீதம் 30. Nirvana
துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானையாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதல் உள்ள இருதயத்துடைய அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்தின் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்தவுடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கு தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள பிதாவே, தப்போன ஆடுகளைப் போல நாங்களுடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்தகவைகளை செய்யாமல் செய்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர் கருள் செய்த வாக்குதன்படியே நிர்வாகியங்களை எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை இருக்கிற மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் துக்கங்களை எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நாளின் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ மோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியுடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறதவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஆசிலாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்தாவியும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்காமல் தேவனை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவர் எங்களது தொழிலை திறந்தருளும். தேவனை எங்களை ரட்சிக்க விரைவாய் வரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறைமுறையாக வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்டுள்ள சிறப்பு சங்கீதம்
148. சங்கீதம் 148. அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளை நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரை அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களை அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களை அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை என்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார், மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே சகல ஆழங்களே. அக்கினியே, கல்மலையே, உறைந்த மலையே, மூடுபனியே, அவர் சொற்படி செய்யும் பெரும் காற்றே. மலைகளே, சகல மேடுகளே, கனிமரங்களே, சகல கேதருக்களே. காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே. பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே. வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி யோவான் நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் முடிய. யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார் என்பது வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. இன்று
திருத்துவ திருநாளுக்கு பின் வருகிற இரண்டாவது ஞாயிறு. இந்த நாளுக்கான சத்திய வசனம், ஆராதனை விசுவாசிகளின் விசுவாசத்தை வளப்படுத்துதல். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4 அதிகாரம் 24 வசனம். இன்றும் இந்த வாரமும் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுபவர்கள் இன்று ரேச்சல், எம் அருள் தாமஸ், திரு வை ராஜன், ஜே பெனட், ஜெஸ்லின் ராஜ். 22ஆம் தேதி திங்கட்கிழமை திருமதி டி ஜாய் ஸ்டெல்லா, திருமதி எஸ் ஜெயமாலா ஏஞ்சல், கே டேவிஸ் சுந்தர் சிங், ஜே ஜெனிட்டா, திருமதி எம் ஜெயரத்னா, டி இவான்சியா ட்ரேசி. 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருமதி ஏ மல்லிகா, பி ஜெபரூபன், எஸ் கிளாட்வின் ஆசிர், ஒய் ஐசக் ஞானசெல்வம். 24ஆம் தேதி புதன்கிழமை திரு பி ராஜேந்திரன், ஜே சாம், கே ஜோகன் செட்ரிக். 25ஆம் தேதி வியாழக்கிழமை பி டேவிட் தேவவரம், டி திவ்யாம், திருமதி பி ஏஞ்சல் ஜெனிஃபர், திருமதி பி ஏஞ்சல், திருமதி ஜே பிரவீனாம், திருமதி டி ஷீலா கிரேஸ்லின், ஜி ஜொடிசியா டேவிஸ், ஏ இவானா பெட்டி. 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திரு எஸ் ஸ்டெஃபி, திரு எலியாஸ் பொன்சிங், திரு ஆர் பட்டுராஜா, திருமதி ஜே சுகிர்தமணி, திரு ஆர் கோபால் கணேஷ், எம் கிப்சன் பால், திரு நவமணி தங்கராஜ், திருமதி ஆர் வின்சிங், எஸ் வினோ ஜபராஜ். 27ஆம் தேதி சனிக்கிழமை ஜி ராஜா சிங், கே கெட்சிபாய் கனகமணி, திரு எஸ் தேவ ஆசிர், ஐ ஷீபா பிரிஸ்கில்லால், திருமதி ஏ கிருபா. திருமண நாளை கொண்டாடுபவர்கள் இன்று திரு எம் முத்துராஜ், திருமதி ஜபா ஆனந்தமேரி தம்பதியினர். 22ஆம் தேதி திங்கட்கிழமை திரு டி பால்ராஜ், திருமதி பால் தங்கம் தம்பதியினர். 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திரு அருண் மாணிக்கம், திருமதி விஜயா அற்புதமேரி தம்பதியினர். 24ஆம் தேதி புதன்கிழமை திரு அல்பர்ட் ராஜ், திருமதி சுதா தம்பதியினர். 25ஆம் தேதி வியாழக்கிழமை திரு எஸ் டேவிட் சாமுவேல், திருமதி தனம் தம்பதியினர். 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திரு வி ஜெயசிங் செல்வகுமார், திருமதி ராஜபூபதி தம்பதியினர். திரு ஜே ஆபிரகாம், திருமதி தேவமணி தம்பதியினர். திரு ஜபராஜ், திருமதி செல்வராணி தம்பதியினர். திரு ஜே ஜப சிவராஜ், திருமதி ஜெனிட்டா மெர்லின் தம்பதியினர். 27ஆம் தேதி சனிக்கிழமை திரு ஏ செல்வகுமார், திருமதி ஜான்சி கிரேசா மேரி தம்பதியினர். திரு டி ஆனந்த், திருமதி பிரிஸ்குல்லா தம்பதியினர். திரு சுதாகர் பெனடிக்ட், திருமதி பிரின்சஸ் தம்பதியினர். என்றும் என்ற வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருநாளை ஆசரிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கான வாக்குத்தத்தம். நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19வது வசனம். தலை தாழ்த்தி இன்றும் இந்த வாரத்தும் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருநாளை ஆசரிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற கர்த்தாவே, என்றும் இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருநாளை ஆசரிக்கிற உடைய பிள்ளைகளை உடைய திருச்சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பூலோகத்திலும் பரலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமக்காரராய் கர்த்தர் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாயகராக இருந்து இம்மட்டும் கரம் பிடித்து நடத்தி வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இம்மானுவேலராய் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து இகவர நன்மைகளை அருளி செய்திருக்கிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் புதிய காரியங்களை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அருளி செய்து சகல தீமைக்கும் தப்புவித்து உடைய பரிசுத்தத்தினால் இடைக்கட்டி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய மகிமைக்கு பாத்திரராய் நீர் அவர்களுக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள ஏற்ற கிருபையை தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே.
நன்மையாலும் வாயே நீரைத்தாரே புத்தியாய் நன்மையாலும் வாயே உன் வயது கழுகை போல் பலன் கொண்டு உன் வயது கழுகை போல் பலன் கொண்டு உங்கு இளமை போலாகவே செய்ததா என்னாலுமே துதிப்பாய் என்னாது மாவே நீ என்னாலுமே துதிப்பாய். கர்த்தர்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற கர்த்தாவின் இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ. பணிவிடை காரணீதியை திருப்பியோ. கர்த்தாவே உம்முடைய ஜனத்திரட்சியோ. கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும்.
அவர் நீங்கள் இருதயத்தை சுத்திகரியோ. ஜெபமன கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 2ஆம் ஞாயிறுக்குரிய சுருக்க ஜெபம். ஆண்டவரே, உம்மை பற்றி உறுதியான பயபக்தியிலும் அன்பிலும் நீர் வளர்க்கிறவர்களை தவறாமல் என்றைக்கும் ஆதரித்து ஆளுகிறீரே. எங்களை உமது தயவுள்ள விசாரணையினால் காப்பாற்றி நாங்கள் எப்பொழுதும் உடைய பரிசுத்த நாமத்தை பற்றிய பயபக்தியும் அன்பு உள்ளவர்களாய் இருக்கும்படி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறவருமாகி தேவனே, உம்மை அறிவதை நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதை மெய் சுயாதீனம், தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற முதலியராய் நாங்கள் எந்த விரோதியுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனம் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லம் நித்திய தேவனே, நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் முது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் அகப்படாமலும் முது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகாதிசயங்களை செய்கிற சர்வவல்லமை நித்திய தேவனே, எங்கள் அத்தியட்சர்மார் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபையின் மேலும் ஆரோக்கியம் தருகிறமுடைய கிருவிழாவை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி முத ஆசீர்வாதமாய் பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரியத்தின் மத்தியஸ்தரமாகிய இயேசு கிறிஸ்து மகிமையுண்டாகதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் வருமானப்பட்டுமை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபையளித்த சர்வவல்லமை தேவனே, 2 பேராது 3 பேராது என் நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளிச்சவன் என்று வாக்குறுதி இருக்கிறீரை. கர்த்தாவையும் தடையரா எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களை இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலையும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலை நித்திய ஜீவனை எங்களுக்கு கட்டளையிட்டருளும். கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கிற சகல நன்மைகளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மட்டும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஜீவன், சுகம், பலன், பாதுகாப்பிற்காய் நம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி வழிகளை செலுத்தும் வண்ணமாக யாவரும் இணைந்து பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ ஜீவ தயாவர பிதாவே, அபாத்திரரான முதலியராயங்களுக்கும் மற்றெல்லாம் மனிதருக்கும் தேவரீர் அருளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியாத முத அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமையடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இருதயமுள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தம் நீதி உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரே செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். செய்திக்கு ஆயத்தமாக ஆராதனை கீதம் 725, 200 ஆண்டு கீதம் 515 பாடுவோம். ஆராதனை கீதம் 725, 200 ஆண்டு கீதம் 515.
ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கிற ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த அலங்காரத்துடன் உம்மை தொழுது சேவிக்க கத்து தந்திருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்திற்கும் நடத்துவார் என்று சொன்ன வேத வாக்கு நிறைவேறத்தக்கதாய் எங்களை போதித்து பலப்படுத்துகிற பரிசுத்தமுள்ள ஆவியானவர் தாமே இந்த வேளையிலும் எங்களோடு கூட இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் உடைய சத்தத்தை கேட்டு உடைய சித்தம் என்னதென்பதை உணர்ந்து உடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்க கிருபைதார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களை, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலே திருச்சபையாக நாம் சிந்திக்கும்படியாய் நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, ஆராதனை விசுவாசிகளின் விசுவாசத்தை வளப்படுத்துதல். ஆராதனை விசுவாசிகளின் விசுவாசத்தை வளப்படுத்துதல். வர்ஷிப் நரிஷிங் பீப்புள்ஸ் ஃபெய்த். நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். யோவான் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆராதனை விசுவாசிகளின் விசுவாசத்தை வளப்படுத்துதல் என்கிற தலைப்பிலே திருச்சபையாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆராதனை என்கிற அந்த பதத்திற்கு பயன்படுத்தப்படுகிற ஆங்கில வார்த்தை worship. The English word worship means worship and denotes the worthiness of the individual receiving the special honor due to his worth. worship என்கிற ஆங்கில பதத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஆங்கில விளக்கம் என்னவென்று சொன்னால் worship. இவர் இதற்கு தகுதியானவர். இவர்களே, இந்த ஆராதனை யாருக்கு செய்யப்படுகிறது என்று சொன்னால் தகுதியற்ற ஒரு நபருக்கு அல்ல, தகுதி படைத்த ஒரு நபருக்கு செய்யப்படுகிற அந்த கணம், அந்த மகிமை, அதற்கு தான் ஆராதனை என்று சொல்லி பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. When given to God, worship involves an acknowledgement of divine perfection என்று சொல்லி ஒருவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒருவேளை நாம் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும் போது ஆண்டவருடைய தனித்தன்மையை, அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர் என்பதனால் மாத்திரமல்ல, அவர் தகுதி பெற்றவர், அவர் சகலத்தையும் படைத்தவர், அவர் சர்வ வல்லவர் என்பதை உணர்ந்து அந்த உணர்வின் அடிப்படையிலேயே நாம் ஆண்டவருக்கு நம்முடைய நன்றி பெருக்கின் நிமித்தமாக ஆராதனை செய்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆராதனை விசுவாசிகளின் விசுவாசத்தை வளப்படுத்துதல் என்கிற தலைப்பு இந்த நாளின் சிந்தனைக்கு ஆதாரமாய் கொடுக்கும். worship nourishing people's faith. ஒரே ஒரு கேள்வியை நான் முன்னிறுத்தி அந்த கேள்வியின் அடிப்படையிலே இந்த நாளின் சிந்தனை பகுதிகளை ஆதாரமாய் கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை நான் வேகமாக பகிர்ந்து கொள்ள ஆசைக்கிறேன். What we need to do in order to nourish the people's faith through our worship. நம்முடைய ஆராதனைகளின் மூலமாக விசுவாசிகளுடைய விசுவாசத்தை வளப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வியை தான் முன்னிறுத்தி அந்த கேள்விக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சில காரியங்களை வேகமாக கோடிட்டு காண்பிக்க ஆசைக்கிறேன். இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களும், சங்கீதங்களின் புஸ்தகம் 148வது சங்கீதம், திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களும், பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம்
4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 26வது வசனம் வரை உள்ள வேத பகுதியும் இந்த நாளின் சிந்தனை பகுதிகளாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளின் விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு இல்லையென்றால் வளப்படுத்துவதற்கு எவ்விதமான ஆராதனை நாம் செய்ய வேண்டும் என்கிற கேள்வியை முன்னிறுத்தி ஆண்டவருடைய வார்த்தைக்குள் நான் கடந்து வருகிறேன். முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், பரிசுத்த வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம், நம் வேதத்தை சற்று திருப்பி பார்ப்போம் என்று சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகத்தின் 148ஆம் சங்கீதத்தை நீங்கள் சற்று திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிற முதல் முக்கியமான செய்தி சங்கீதங்களின் புஸ்தகத்தின் 148ஆம் சங்கீதமும் வெளிப்படுத்தின விசேஷத்தின் 4ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து பார்க்கும்போது அந்த 2 வேத பகுதிகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் முக்கிய செய்தி என்னவென்று சொன்னால், acknowledge the worthiness of our Lord. Acknowledge the worthiness of our Lord. நம்முடைய கர்த்தருடைய பாத்திர தன்மையை நாம் தெரிவிக்க அழைக்கப்படும். நம்முடைய ஆண்டவர் ஆராதனைக்கு பாத்திரமானவர் என்கிற அவருடைய தன்மையை உணர்ந்து அதை தெரிவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம் வேதத்தை சற்று புரட்டி பார்க்கும்போது சங்கீதங்களின் புஸ்தகத்தின் 148ஆம் சங்கீதத்தை நாம் சற்று திருப்புவோம் என்று சொன்னால், அந்த 148ஆம் சங்கீதத்திற்கு இவ்விதமான ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, யூனிவர்சல் பிரைஸ். பொது மொழிபெயர்ப்பிலே இந்த சங்கீதத்திற்கு இவ்விதமாய் தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அனைத்துலகே ஆண்டவரை போற்றிடு. அனைத்துலகே ஆண்டவரை போற்றிடு. இந்த 148ஆம் சங்கீதத்தை நாம் சற்று திருப்பி பார்க்கும்போது அங்கே அனைத்து படைப்புகளும் கர்த்தரை போற்றுவதற்கு அங்கே அறைகூவல் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த வேத பகுதியை நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே முதல் 6 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், வானங்களில் உள்ள சர்வ சேனைகளுக்கும் அங்கே அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தரை துதிப்பதற்காக. தி ஹெவன்ஸ் praise the Lord என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சங்கீதத்தின் அடுத்த பகுதியை வாசிக்கும் போது 7 முதல் 10 வரை உள்ள வசனங்களை திருப்பி பார்ப்போம் என்று சொன்னால், பூமியில் உள்ள அனைத்து படைப்புகளும் ஆண்டவரை துதிப்பதற்கு அங்கே அழைப்பு கொடுக்கப்படுகிறது. தி earth praise the Lord என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சங்கீதத்தின் கடைசி பகுதியை நாம் சற்று திருப்பி பார்ப்போம் என்று சொன்னால், 11ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை உள்ள அந்த பகுதியை நாம் வாசிக்கும் போது, all people young and old praise the Lord என்று சொல்லப்பட்டது. அனைத்து மக்களும், இந்த பூமியிலே வாழுகிற அனைத்து மக்களும், வயதானவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாலிபர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, சிறு பிள்ளைகளுக்கும் அங்கே அழைப்பு கொடுக்க, அனைவரும் அனைத்து வயதினரும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் அந்த சங்கீதத்தை சற்று திருப்பி பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற சில முக்கியமான வார்த்தைகள் 5, 7, 13 ஆகிய வசனங்களை நாம் சற்று திருப்பி பார்ப்போம் என்று சொன்னால், 5ஆம் வசனத்திலே ஒருவேளை வானங்களை ஆண்டவரை துதிப்பதற்கு அறைகூவி அழைத்த சங்கீதக்காரன் அந்த முதல் பகுதியின் நிறைவிலே சொல்லுகிறார், அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். 7ஆம் வசனத்தை நாம் சற்று திருப்பி பார்க்கும்போது அங்கே 7ஆம் வசனத்திலே பூமியில் உள்ள அனைத்து படைப்புகளையும் ஆண்டவரை துதிப்பதற்கு அறைகூவி அழைத்த சங்கீதக்காரன் சொல்லும் போது இவ்விதமாக எழுதுகிறார், பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே சகல ஆழங்களே என்று அங்கே தொடர்கிறதை நாம் வாசிக்கிறோம். 13ஆம் வசனத்தை நாம் சற்று திருப்பி பார்ப்போம் என்று சொன்னால், அனைத்து வயதினரையும் அனைத்து தரப்பினரையும் கர்த்தரை துதிப்பதற்கு அறைகூவி அழைத்த சங்கீதக்காரன் சொல்லும் போது அவர் சொல்லக்கூடிய காரியம், அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள், அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது என்று எழுதி வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, விசுவாசிகளின் விசுவாசத்தை வளப்படுத்துவதற்கு நாம் எவ்விதமான ஆராதனையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் இன்னார் என்பதை அறிந்து, அவருடைய தன்மை இன்னதென்பதை அறிந்து அதை தெரிவித்து அங்கே அறைகூவி அழைக்க நாம் திருச்சபையாக கர்த்தரால் அழைக்கப்படுகிறோம். நம் வேதத்தை இன்னும் சற்று புரட்டும் போது வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் சற்று திருப்பி பார்ப்போம் என்று சொன்னால், திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தின் 4ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பும் போது அந்த 4ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு The Throne Room of Heaven. வானக சிம்மாசனம் இல்லை என்றால் விண்ணக அரியணை என்பது
இந்த பகுதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு. ஒருவேளை இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் 4ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே ஆண்டவருடைய சிம்மாசனம் அங்கே வானத்தில் இருப்பதை கர்த்தருடைய தூதனானவர் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த யோவானுக்கு அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அந்த சிம்மாசனத்துக்கு முன்பாக நடைபெறுகிற காரியங்கள் என்னென்ன வார்த்தைகள் இந்த சிம்மாசனத்துக்கு முன்பாக பேசப்படுகிறது, அங்கே இருக்கிற ஜனங்கள் அந்த 24 மூப்பர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை எல்லாம் இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த சிம்மாசனத்துக்கு முன்பாக நிற்கிற 4 ஜீவன்கள் அந்த சிம்மாசனத்துக்கு முன்பாக சொல்லக்கூடிய காரியங்கள் என்ன என்பதும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வேதத்தை சற்று புரட்டி பார்ப்போம் என்று சொன்னால் 8ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை உள்ள அந்த பகுதியை நாம் சற்று திருப்பும் போது, வெளிப்படுத்தல் 4:8 முதல் 11 வரை உள்ள அந்த பகுதியை நாம் வாசித்து பார்க்கும்போது, அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிம்மாசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். கனத்திற்கும் மகிமைக்கும் வல்லமைக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரர் அவர் ஒருவரே. அவர் ஒருவரை பாத்திரர் என்பதை உணர்ந்து அவரை நாம் துதிக்க, அவரை ஆராதிக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக நம் வேதத்தை சற்று புரட்டும் போது, பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இரண்டாவது முக்கிய காரியம், விசுவாசிகளின் விசுவாசத்தை வளப்படுத்துவதற்கு எத்தகைய ஆராதனை நாம் செய்ய வேண்டுமாம் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இரண்டாவது செய்தி, லிஃப்ட் அப் த நேம் ஆஃப் த லார்ட். லிஃப்ட் அப் த நேம் ஆஃப் த லார்ட். கர்த்தரின் நாமத்தை உயர்த்து. கர்த்தரின் நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும். வேதத்தை நாம் வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் 6ஆம் அதிகாரத்தை நாம் சற்று திருப்போம் என்று சொன்னால், ஏசாயா 6ஆம் அதிகாரத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, ஐசாயா called to be a prophet. கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை தீர்க்கதரிசன பணிக்கண்டு அழைக்கிற அழைப்பு, ஏசாயாவுக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தரின் அழைப்பு என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் 6ஆம் அதிகாரத்தை நான் வாசித்து பார்க்கும் போது, அங்கே சேராபீன்கள் ஆண்டவருடைய சிம்மாசனத்திற்கு மேலாக நின்று அங்கே ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தின காட்சி ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அங்கே அந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, அந்த அதிகாரத்தின் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது என்று ஏசாயா எழுதுகிறார். இரண்டாவது வசனத்தில் அவர் சொல்லும்போது, சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சொன்ன வார்த்தை, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, கூப்பிடுகிறவன் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த சேராபீன்கள், இந்த சேராபீம் என்கிற அந்த பதத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தம் என்னவென்று சொன்னால், தி ஃபயரி ஒன்ஸ் ஆர் தி ஃபயரி ஏஞ்சல்ஸ், பர்னிங் ஒன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. சேராபீன்கள் என்று சொன்னால் அக்னிமயமான தேவதூதர்கள், ஆண்டவர் கட்டளையிடுகிற பணிகளை நிறைவேற்றுகிறவர்கள். இந்த சேராபீன்கள் இங்கே செய்த காரியம் என்ன? கர்த்தரை துதித்தார்கள். அதோடு மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசி ஐயோ நான் அதமானேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அலறின போது
அங்கே பலிபீடத்தின் தழலை கொண்டு அந்த தீர்க்கதரிசியை பரிசுத்தப்படுத்தினார்கள். இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் பணி ஆண்டவரை மகிமைப்படுத்துவது, அதோடு மாத்திரமல்ல தேவ ஜனத்தை பரிசுத்தமாக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை பெற்றவர்களாய் அதை அங்கே நிறைவேற்றி முடித்தார்கள் என்று அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இங்கே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், கர்த்தரால் அதிகாரம் பெற்றவர்கள் எந்த இடத்திலும் கர்த்தருக்கு மேலாக தங்களை உயர்த்தவே இல்லை. ஆண்டவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார்களே ஒழிய தங்கள் சுய கீர்த்தியை, தங்களுடைய சுய திறமையை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் பெரியவர்கள் என்று தங்களை எங்கேயும் அவர்கள் பிரதிபலிக்கவில்லை. பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய கட்டளை என்னவென்று சொன்னால், don't boast about yourself or about your ability, but always boast about the name of the Lord God, who gives you the ability to be successful in all you endure. உன்னுடைய திறமையை குறித்தோ, உனக்கு இருக்கிற தாளந்துகளை குறித்தோ, கிருபை வரங்களை குறித்தோ ஒரு காலம் உன்னை பிரதானப்படுத்தாதே, உன்னை குறித்து பெரிதாக எண்ணிக்கொள்ளாதே. மாறாக இத்தனை தாளந்துகளையும் திறமைகளையும் கிருபை வரங்களையும் உனக்கு தந்த கர்த்தரை மகிமைப்படுத்து, எல்லா விதத்திலும் உனக்கு வெற்றி தந்து வந்து இருக்கிற ஆண்டவரை மாத்திரம் நீ மகிமைப்படுத்து என்று சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடு. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்கள், இன்னைக்கு ஆராதனைகள் யாரை மகிமைப்படுத்துகிறது, யாரை பிரதிபலிக்கிறது? ஆராதனைக்கு பாத்திரரான கர்த்தரையா, இல்லை என்று சொன்னால் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற ஊழியரையா? நாம் எப்படிப்பட்ட ஆராதனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம்? விசுவாசிகளின் விசுவாசத்தை வளப்படுத்துகிற ஆராதனை செய்கிறவர்களாக இருக்கிறோமா, இல்லை என்று சொன்னால் மாம்சீக ரீதியிலே, சூழ்நிலையின் ரீதியிலே உற்சாகத்தை அளித்துவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே கடந்து சென்ற பின்பு பிரசன்னத்தை இழந்து போகிற ஒரு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது பக்திக்குரிய ஆராதனை, சடங்காச்சாரத்தை அல்ல. நாம் மறந்து போக வேண்டாம். கலாச்சாரம் கடந்து செயல்படுகிற செயல்பாடுகளை அல்ல. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அவருடைய ஜனம் அவருடைய நாமத்தை பிரதிபலிக்கிறவர்களாய், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபிக்கிறவர்களாய், அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதையே கர்த்தர் சதாகாலத்திலும் எதிர்பார்க்க. எங்கே அவரை உயர்த்துகிறோமோ அங்கே அவரால் அருளப்படுகிற மகிமை, அவரால் அருளப்படுகிற கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே பெருகும். கடைசியாக நாம் வேதத்தை வாசிக்கும் போது பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இன்னொரு முக்கியமான காரியம், encourage them to worship him in spirit and truth. Encourage them to worship him in spirit and truth. விசுவாசிகளின் விசுவாசத்தை நம்முடைய ஆராதனையின் மூலமாய் வளப்படுத்துவதற்கு நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது முக்கியமான காரியம், ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க விசுவாசிகளை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். நாம் வேதத்தை வாசிக்கும் போது யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 4ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம் நமக்கு தெரியும். Jesus Christ's encounter with the Samaritan woman. இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய ஸ்திரியோடு கூட இடைபடுகிற அந்த சம்பவத்தை குறித்து தான் அந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். நாம் நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாய் நாம் வாசிக்க கேட்ட யோவான் 4ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை உள்ள அந்த வேத பகுதியை நாம் திருப்பி வைத்துக் கொள்ளும் போது, அங்கே தன்னிடத்திலே கேள்வி கேட்ட சமாரிய பெண்ணுக்கு இயேசு கிறிஸ்து விளக்கம் கொடுக்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 2 காரியங்கள் சொல்ல, ஆவியோடும் தொழுது கொள்ளணும், உண்மையோடும் தொழுதும். ஆவியோடு தொழுது கொள்ளுதல் என்றால் என்ன? What does it mean? Worshiping God in spirit. நம் வேதத்தை நாம் வாசிக்கும் போது ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியோடு தொழுது கொள்கிறது என்றால் என்ன? அதை குறித்து ஒருவர் சொல்லும் போது சொல்லுகிறார், to say that we must worship God in spirit means, among other things, that it must originate from within, from the heart. It must be sincere, motivated by our love for God and gratitude for all he is and he has done. ஆவியோடு தொழுது கொள்ளுகிறது என்கிற அந்த வார்த்தைக்கு முழுமையான அர்த்தம் என்னவென்று சொன்னால், உள்ளான வாழ்க்கையில உணர்வு கொண்டு அவரை தொழுது கொள்ளுதல், கர்த்தர் மேல் கொண்டிருக்கிற அன்பின் அடிப்படை. யாரோ ஒருத்தர்
நீங்க ஆண்டவரை ஆராதிக்கணும் ஆலயத்துக்கு முன் இன்னைக்கு அநேகர் இடத்துல கேட்டா இன்னைக்கு லாக்டவுன், அதனால லாக்டவுன் ஆகி ரொம்ப நாளா சர்ச்சுக்கு போகலன்னே அநேகர் எப்போ சர்ச்சு திறப்பாங்கன்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. ஆலயம் திறந்து வைத்திருந்து எந்த தடையும் இல்லாம திருச்சபைகளில் ஆராதனை நடக்கும்போது எத்தனை பேர் பக்தி வினயத்தோடு கர்த்தரை ஆராதித்தோம். இன்னைக்கு ஆராதிக்கணும், ஆலயம் பூட்டி இருக்குன்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம். நம்முடைய இதயத்தை தொட்டு பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய இதயம் நமக்கு விரோதமாய் சாட்சி சொல்லும். எத்தனை அதிகமாய் உண்மையான உள்ளத்தோடு கடமைக்காய் ஆராதிக்கிறவர்கள், சடாங்காச்சாரமாய் ஆச்சரியமான நம்ம கிறிஸ்தவங்களா பிறந்துட்டோம் அதனால ஆலயத்துக்கு போகணும்னு சொல்லி வந்தவர்கள் தான் அநேகம். உண்மையாய் நாம் ஆராதித்திருக்கிறோமா? ஒருவேளை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொன்ன கர்த்தருடைய கட்டளையை இன்னைக்கு நம்ம செயல்படுத்தக்கூடியவர்களா இருந்து கொண்டிருக்கிறோமா? ஆராதனை நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த நாளிலே நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? கட்டுக்கதைகளை பேசுவதற்கும் அரசியல் பேசுவதற்கும் வீணான காரியங்களை பேசுவதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாய் கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், ஆண்டவரிடத்தில் இந்த நன்மையை பெற்ற நான் அவருக்கு நன்றியுடையவனாக இருக்க வேண்டும் என்கிற உள் உணர்வோடு தேவ சமூகத்துக்கு கடந்து வருகிறவர்களாய் இருந்து கொண்டிருக்கிறோமா? அப்படி வருதல் தான் ஆவியோடு ஆராதித்தல். உண்மையோடு ஆராதித்தல் என்றால் என்ன? அங்கே அதை குறித்து அவர்கள் தொடர்ந்து எழுதும்போது சொல்லுகிறார். இதுல ஒரு வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, worship cannot be mechanical or formalistic. நம்முடைய ஆராதனை ஒரு இயந்திரத்தை இயக்குவதை போல இருக்கக்கூடாது. சுவிட்சை போட்ட ஃபேன் ஒர்க் ஆகும், அப்படி இருக்கக்கூடாது. அது இயற்கையாக தோன்ற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆராதனை ஆசீர்வாதம் மிக்கதாய் அர்த்தம் மிக்கதாய் இருக்குமே அன்றி மெக்கானிக்கலா இருந்தா பிரயோஜனமே இல்லை. உண்மையோடு ஆராதித்தல் என்று சொன்னால் in truth means worshipping in truth means that our worship must conform to the revelation of God in scripture. உண்மையோடு ஆராதித்தல் என்கிற அந்த பதத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தம், அந்த உண்மையான அர்த்தம் என்னவென்று சொன்னால் நம்முடைய ஆராதனைகள் பரிசுத்த வேதத்திலே ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதே அந்த வெளிப்பாடுகளை இந்த உலகத்திற்கு, இந்த நிஜ உலகத்திற்கு பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டதை படம் பிடித்து காட்டுதல் தான் அந்த உண்மையோடு ஆராதித்தல். படம் பிடித்து காட்டுறதுனா டிவியில் போட்டு காட்டுறது இல்லை. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்கள், அதனுடைய ரிஃப்ளெக்ஷனாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நாம் அதற்கு ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதற்கு நாம் சாட்சிகளாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை அதை பிரதிபலிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பிரதிபலிக்காம வாயார கர்த்தரை பாடி துதித்தும் பிரயோஜனம் இல்லை, மனப்பாடமாய் வசனங்களை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய ஆராதனைகள் எத்தகைய பாதிப்பை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்தில் இன்னைக்கு உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. நாம் இருந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் எத்தகைய பாதிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அநேகரை கிறிஸ்துவின் அன்பண்டை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறதா? இல்லையென்றால் கிறிஸ்து எங்களுக்கு வேண்டாம், இவர்கள் ஆராதிக்கிற ஆராதனையும் எனக்கு வேண்டாம் என்று முகம் சுளிக்க வைக்கக்கூடியதா இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். 3 காரியங்களை சொன்னேன். நாம் எப்படி ஆராதித்தால் விசுவாசத்தை வளப்படுத்த முடியும் என்று சொல்லி, முதலாவதாக கர்த்தர் பாத்திரமானவர் என்பதை உணர்ந்து அதை தெரிவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் பாத்திரமானவர் என்கிற உணர்வை பெற்று அதன் அடிப்படையில் அவரை ஆராதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக கர்த்தரின் நாமத்தை, நம்மை அல்ல கர்த்தரின் நாமத்தை உயர்த்ததின் மூலமாய் நாம் அவரை ஆராதிக்க, அவரை காண்பிக்க, இந்த உலகுக்கு அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க விசுவாசிகளை உற்சாகப்படுத்துவதன் மூலமாய் அவருடைய விசுவாசத்தை நாம் இன்னும் வளப்படுத்த முடியும். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். மீண்டும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக
ஆராதனை கீதம் 123, 200 ஆண்டு கீதம் 423 பாடுவோம். ஆராதனை கீதம் 123, 200 ஆண்டு கீதம் 423. ஜெபமன கிடவோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கிற ஆசீர்வாதமான பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த அலங்காரத்தின் உண்மை நாங்கள் தொழுது சேவிக்க கர்த்தர் தந்திருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்று சொன்னபடியே ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது சேவிக்கக்கூடிய கிருபை பெற்ற ஜனமாய் நிறைங்களை தகுதிப்படுத்தி அருளும்படியாய் இந்த சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இந்த நாள் வரைக்கும் எங்களை கண்மணி போல் தேவரீர் பாதுகாத்து கரமடித்து நடத்தி வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் விசனின் சிறைகளை பாதுகாத்து வழிநடத்தின ஆண்டவர் எங்களுடைய பாதுகாவலராக, எங்களுடைய வழிகாட்டியாக, எங்களுடைய பரிகாரியாக எங்களோடு கூட இருந்து வந்திருக்கிற கிருபைகளை எண்ணி உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சேனைகள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொன்னபடியே சேனைகளின் தேவனாய் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். யாக்கோபின் தேவன் எங்களை உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறீர். உம்முடைய கிருபை பெற்ற ஜனமாய் நாங்கள் வாழ்ந்து சுகித்திருக்க அனுக்கிரம் புரிந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். சேஷமாக எடைய பாரத தேசத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எடைய தேசத்தின் தலைவர்களுக்காய் நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தகப்பனே, எங்களுடைய தலைவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கிருபை தாரும். இந்த தேசத்தை நீதியின் பாதையிலே பரிசுத்தத்தின் பாதையிலே கர்த்தருடைய சித்தத்திற்கு உட்பட்டு வழிநடத்துவதற்கேற்ற விசேஷித்த கிருபைகளை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தேசத்தில் அனைத்து ஜனங்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய திட்டங்களை அவர்கள் வகுத்து செயல்படுத்த ஆண்டவரை ஏற்ற கிருபைகளை தாரும். சுயநல போக்கை மாற்றும் ஆண்டவருடைய திருச்சுத்தத்தினுடைய தங்களை தேர்ந்தெடுத்த ஜனங்களுக்கு ஏற்ற நன்மைகளை செய்யக்கூடிய தலைவர்களாய் அவர்கள் செயல்படுவதற்கேற்ற அனுக்கிரகங்களை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். என்னுடைய திருமணத்திற்காக, திருமணத்தின் அனைத்து தலைவர்களுக்காக, என்னுடைய பேராயருக்காக, அவர்களோடு கூட இணைந்து செயல்படுகிற ஆண்டவரை அனைத்து உறுப்பினர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உடைய விசேஷித்த கிருபை ஞானத்தை தாரும். தகப்பனே, நாங்கள் திருச்சபையாய் பக்திக்குரிய ஆராதனை செய்கிறவர்களாய், கர்த்தரை பிரதிபலிக்கிறவர்களாய், கர்த்தருடைய அடிச்சுவடுகளிலே நடக்கிறவர்களாய், கர்த்தருடைய சுத்தத்தை நிறைவேற்றும் பிள்ளைகளாய் வாழ்ந்து ஆண்டவரை இணைந்து உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணிகளை தீவிரித்து செயல்பட ஏற்ற அனுக்கிரகங்களை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். பல விதமான நோய் தொற்றுகளினாலே பாதிக்கப்பட்டு முடக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற, வேதனையோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் சமூகத்தின் நினைவு கூறுகிறோம். தகப்பனே,
உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்ட காயத்தின் தழும்புகளால் உம்முடைய பிள்ளைகளுக்காக விடுதலையை சம்பாதித்து வைத்திருக்கிறாரே. விசுவாசத்தின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளின் வல்லமையை அறிக்கையிட்டு உம்முடைய பிள்ளைகள் மெய்யான விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பெற்று சுகமாய் வாழ்ந்து சுகித்திருக்க ஏற்ற கிருபைகளை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை மீண்டும் தாழ்த்துகிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும். நாங்கள் உமக்கு உகந்த பாத்திரமாய் செயல்பட ஏற்ற கிருபை தாரும். உடைய வருகைக்கு பாத்திரமாய் எங்களை நீ தகுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்தாதரிக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்கும் உங்கள் மீது கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுதும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் கட்டளையிட கடவர். ஆராதனை நிறைவு கீதமாக ஆராதனை கீதம் 750 200 ஆண்டு கீதம் 538 பாடுவோம். ஆராதனை கீதம் 750 200 ஆண்டு கீதம் 538. எங்கள் கண்மலை மீட்பெருமாய் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் எப்பதைக்கு பிரீதியாயிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்துடைய செல்ல கடவோம்.